தமிழ் மன்னன் அவங்களுக்குலாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் பேசினது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். பர்சனலாக நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஏன்னா நீங்கள் கும்பிடக்கூடிய பெரியாருக்கா இருக்கட்டும், இல்லாட்டி கருணாநிதிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்ததான் நீங்கள் கும்பிட போகிற இன்பநிதிக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து தானே பேசிட்டு இருக்கோம். அவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அப்படி பேசவும் மனசு வராது. ஏன்னா தமிழர்களுக்கு மரியாதை கொடுத்து ரொம்பவே பரிச்சயமான ஒன்று. அது தமிழனாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் தமிழர்கள் அப்படிலாம் எங்களால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தமிழனுக்கும் அது வலிச்சிருக்கும். சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய டிவி டிபேட் ஷோலாம் உட்காந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏது எப்படியோ தமிழ் மன்னனை தொட்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். ஆனாலுமே அவருக்கு மரியாதை கொடுக்காம நம்மளால பேச முடியல. அவருக்கான மரியாதை நம்ம மனசுல இருக்கு. பட் அவருடைய மரியாதையை அவர் இழந்து வருகிறாரோ அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியும் வருத்தமும் இருக்கிறது. உண்மையிலேயே விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மக்களிடையே அவருடைய அந்தஸ்தை இழக்க நேரிடலாம். அது இந்த தேர்தலையே எதிரொலிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தமிழ் மன்னர்களை இவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்க. தமிழ் மன்னர்களை மட்டும் கேவலமாக பேசினது அவனுக்கு இவனுக்கு மரியாதைலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. எவனுக்கு என்னால் மரியாதை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உங்களுக்கு எவனுக்கும் எங்களாலையும் மரியாதை கொடுக்க முடியாது. 2026 தேர்தல் முடியட்டும். அப்போ எவனுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இதுக்கு எந்தாவது ஜோம்பியை கடிக்க வந்தாலோ அவனுக்கும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தமிழை அழித்தது தமிழ் மன்னர்கள் என்றால் தமிழை வாழ வைத்தது யாரு? இவே ராமசாமியா? என்னையா இது? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எவனுக்கும் மரியாதை கொடுக்க முடியாது நான் முதலே சொல்லிட்டேன். அதனால் எவனும் வாங்கி கட்டிக்கிடாதீங்க. அந்தளவுக்கு நிறைய வேற ஒன்று வன்மம்லாம் கிடையாதுப்பா, கோபம் தான்.